ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எம்எஸ்வேர்டில் 11th கிளாஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா பேஜ் லேஅவுட் பார்த்தோம். இன்றைக்கி வந்து ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ரெஃபரன்ஸ் வந்து எதுக்காக பார்க்குறோம்னா, நம்ம ஒரு புக்ஸில் வந்து இன்டெக்ஸ் பேஜ் இருக்கும் பார்த்தீங்களா? அதாவது ஒரு ஸ்டோரி வந்து இந்த பேஜில் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு வந்து ரெடி பண்ணுறதுக்காக தான் இந்த ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? அது எப்படி ரெடி பண்ணலாங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம டம்மி பேராகிராஃபை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆர்ஏஎன்டி இதை போட்டு ஒரு 45 பேஜஸ் கொடுத்துட்டு 45 நம்பர்ஸ் கொடுத்துட்டு என்ட்ரு அடித்தோம்னா நம்ம என்ட்ரு பண்ண பேஜஸ் வரைக்கும் இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்துடும். ஓகேங்களா? இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்துட்டு ஒரு பேஜுக்கும் ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஹோம்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஹோம்னு கொடுத்து இதை வந்து என்ன பண்ணணும்னா இதை வந்து ஹெட்டிங்காக மாற்றணும். இது நார்மல் டெக்ஸ்ட்டாக இருந்தால் வந்து அது ஒர்க் ஆகாது. இது ஹெட்டிங்காக மாற்றத்துக்கு என்ன பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேபுக்கு போய்ட்டு ஹெட்டிங் 1 பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிடணும். ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த பேஜில் இருக்கிறது வந்து எனக்கு என்னவா வேணும்னா, இந்த பேஜில் இருக்கிறது எனக்கு வந்து இப்போ வந்து ஃபாண்ட்டு FONT ஃபாண்ட்டு கொடுத்துட்டு இதுவும் வந்து எனக்கு வந்து இப்போ வந்து ஹெட்டிங் 2ஆக வேணும். செட் பண்ணிட்டோமா? அடுத்து வந்துட்டு என்ன இருக்குன்னா பேஜ் நம்பர் 3. இது வந்து என்ன வேணும்னா ஸ்டைல்ஸ் இல்லை பேராகிராஃப் போட்டுக்கலாம். பேராகிராஃப் இதையும் இதேமாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஹெட்டிங் 3 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ அதுக்கப்புறம் அடுத்த பேஜ் கீழே வந்தோம்னா இங்கே ஒரு ஹெட்டிங் ஒன்று கொடுத்தோம். ஓகேங்களா? இங்கே வந்து எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஹெட்டிங் 2 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து கீழே வந்துட்டு இந்த பேஜில் வந்து ஒன்று பார்க்கலாம். இந்த பேஜில் என்னென்னா ஸ்டைல்ஸ். ஓகேங்களா? STYLES ஸ்டைல்ஸ். அதேமாதிரி சேம் இதேமாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஹெட்டிங் 3 கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே, போட்ட ஹெட்டிங் வரைக்கும் போதும். ஓகேங்களா? இப்போ வந்து இது எந்தெந்த பேஜில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடித்து நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு எம்டி பேஜை ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணோம்னா இன்செட்டில் போய்ட்டு இங்கே வந்து பிளாங்க் பேஜை வந்து என்ட்ரு பண்ணோம்னா இந்த இடத்துல பிளாங்க் பேஜ் வந்துடும். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து என்ன பண்ணோம்னா ஸ்ட்ரெயிட்டாக ரெஃபரன்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கண்டென்ட்டு இதை வந்து இங்கே கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ண உடனே வந்துட்டு ஆட்டோமேட்டிக் டேபிள் 1, ஆட்டோமேட்டிக் டேபிள் 2, அடுத்து வந்து மேனுவல் டேபிள்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்தமாரி வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம கிளிக் பண்ண உடனே வந்து எந்த பேஜில் இந்த ஹோம் டேப் இருக்குது, அடுத்து வந்து எந்த பேஜில் இருக்குது, இது எத்தனாவது லெசனு இல்லை ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2 சொல்லிட்டு அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சி கொடுத்துரும். இதே வந்து கீழே வந்து லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, மேனுவல் டேபிள்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இது வந்து நம்மளே மேனுவலாக ஹியூமனாக ரெடி பண்ணுறது. இந்த பேஜில் இந்த இது இருக்குது, ஹோம் டேப் வந்து 1வது பேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா வந்து மேனுவலாக ரெடி பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ வந்து இது எப்படி இன்செர்ட் பண்ணுறதுன்னா ஒன்றும் கிடையாதுங்க. இதை வந்துட்டு டேபிள் 2வே நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி பாருங்கள், ஹோம் டேப் வந்து 3வது பேஜில் இருக்குது. அப்படின்னா இது மேலே இருக்கிறது 1, இது 2வது பேஜ், கீழே இருக்கிறது 3வது பேஜ். ஓகேங்களா? அடுத்து ஃபாண்ட் வந்து அது வந்து ஃபாண்ட் வந்து செகண்ட் ஹெட்டிங், அதனால் வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்குது. ஓகேங்களா? இதுவும் வந்து 3வது பேஜ்லேயே தான் இருக்குது. பார்த்தீங்களா? ஃபாண்ட் 3வது பேஜ்லேயே தான் இங்கே ஹோம் டேப் இருக்குது, இங்கே ஃபாண்ட் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து இதில் வந்து பேராகிராஃப் வந்து 3வது ஹெட்லைன். 3வது ஹெட்லைன் எங்கே இருக்குது? 4வது பேஜில் இருக்குது. 4வது பேஜ் லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான். இப்போ அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னா எடிட்டிங் வந்து 5வது பேஜில் இருக்குது. இதேமாரியே 5வது பேஜ் எங்கே இருக்குது எடிட்டிங்? ஓகேங்களா? இந்தமாரி ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா அங்கே போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து ஸ்டைல்ஸ் வந்து 6வது பேஜில் இருக்குது. ஓகேங்களா? ஸ்டைல்ஸ் 6வது பேஜில் இருக்குங்களா? இப்போ வந்து நம்ம அடிக்கடி ஸ்க்ரோல் பண்ணி போகிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா
அதுக்காக தான் வந்து இந்த ரெஃபரன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனே இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எங்கே போகணுமோ, எந்த பேஜை வந்து கிளிக் பண்ணணுமோ அந்த பேஜை வந்து கண்ட்ரோல் பிடிச்சிட்டு லெஃப்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த பேஜுக்கு போயிடும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட்டு ஸ்டைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸ்டைல்ஸுக்கு போகணும் அப்படின்னும் போது கண்ட்ரோல் பிடிச்சிட்டு லெஃப்ட் கிளிக் கொடுத்தோன்னே ஸ்ட்ரைட்டாக ஸ்டைல் அந்த பேஜுக்கு போயிடுச்சு பார்த்தீங்களா? இதுதான் அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இன்னொன்று வந்து சொல்கிறேங்க. இதில் வந்துட்டு என்னென்னா, இப்போ எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு வந்து ஹெட்டிங் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் வந்துட்டு இங்கே வந்துட்டு டேப் கொடுத்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம வந்து ஏதோ ஒன்று வேர்டுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து எனக்கு இன்னொரு ஹெட்டிங்காக கொடுக்கணும் அப்படின்னும் போது நம்ம ஹோம் டேப்புக்கு போயிட்டு இது வந்து ஹெட்டிங் 4ஆக கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஹெட்டிங் 4ஆக கொடுத்துட்டு இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேஞ்ச் ஆகலை. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் டேபிள்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ணல, என்டையர் டேபிளையும் இது வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா அப்டேட் என்டையர் டேபிள்னு இருக்குதுங்களா? இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தோம்னா அங்கே வேர்டுன்றது வந்து இன்சர்ட் ஆகி அப்டேட் ஆகிடும் அந்த டேபிள். ஓகேங்களா? இதோட வீடியோ முடியுதுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நம்ம சேனலை பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோ இன்னும் காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ.